டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 3ல் குக்கீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செஷன் வேரியபிள் இல்லை செஷன் அப்படிங்கிறது சர்வர் சைடு ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி கிளைண்ட் சைடு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சின்ன டெம்பரவரி டோக்கன்னு சொல்லலாம் குக்கீஸை. ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும், மினிமம் 4 KB அந்த மாதிரி தான், மேக்ஸிமம் 4 KB அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த குக்கீஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, செஷன் மாதிரியே தான் யூஸர் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் அவருடைய செஷனை சர்வரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிளைண்ட் சைடு இருக்கிற ஒரு டோக்கன். இதோட ஃப்ளோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு யூஸர் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறாங்க. சர்வர் என்ன பண்ணுது, ஒரு செஷன் க்ரியேட் பண்ணுது. போன வீடியோவில் அந்த செஷன் க்ரியேட் பண்ணுறதோட நம்ம எடுத்துக்கிட்டோம், குக்கீஸை பற்றி பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துல குக்கீஸையும் சர்வரையும் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ செஷன்னா என்ன நமக்கு தெரியும். சர்வர் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செஷன் ஒன்று க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு செஷன் ஐடி இருக்கும். ஏன்னா பலாயிரம் யூசர் லாகின் பண்ணி வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ பலாயிரம் செஷன் ஐடி உள்ளே இருக்கும், செஷன் உள்ளே இருக்கும். ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு செஷன் ஐடி இருக்கும். அந்த செஷன் ஐடியை யூசருக்கு குக்கீஸாக ரிட்டர்ன் பண்ணும். குக்கிங்கிறது ஒரு சின்ன டேட்டா, மேக்ஸிமம் 4 KB நான் சொன்ன மாதிரி அந்த சைஸ் அளவு தான் இருக்கும். அது ரொம்ப சின்னது. ரெஸ்பான்ஸில் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸில் யூசருக்கு குக்கியை சேர்த்து அனுப்பும். அந்த செஷன் ஐடியை குக்கியாக அனுப்பிவிடும். அந்த யூசர் ரிசீவ் பண்ண உடனே அந்த ப்ரௌசர் என்ன பண்ணும், அந்த குக்கியை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ப்ரௌசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த யூசர் லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் என்ன பண்ணுவார், அந்த குக்கியை ரிட்டர்ன் அனுப்புவார். சர்வர் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், அந்த குக்கியில் இருக்கிற செஷன் ஐடியை வச்சு பலாயிரம் செஷனுக்கு நடுவில் இந்த செஷன் எதுங்கிறத குயிக்கஸ்ட்டாக கண்டுபிடிச்சிடும். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவ். ஏன்னா இந்த குக்கி இல்லாமையும் இந்த ப்ராசஸ் நடக்கலாம். பட் பலாயிரம் செஷனுக்கு நடுவில் இந்த யூசரோட செஷனை சர்வர் ஒவ்வொன்றா செக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ அந்த டைமை குறைக்கிறதுக்காக குக்கியில் செஷன் ஐடியை வச்சு ரிட்டர்ன் பண்ணுது சர்வர். அதை யூசர் வாங்கிட்டு குக்கியாக ஸ்டோர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் அந்த குக்கியை ரெக்வஸ்ட் பாடியோடு சேர்த்து குக்கியும் சேர்த்து அனுப்புகிறாரு யூசர், அதாவது ப்ரௌசர். சர்வர் அந்த குக்கியை வாங்கிக்கிட்டு அதில் இருக்கிற செஷன் ஐடியை வச்சு அந்த பலாயிரம் செஷன் ஐடிக்கு நடுவில் இந்த செஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த செஷனை வேலிடேட் பண்ணுறாங்க. வேலிடேட் பண்ணுது. உள்ளுக்குள்ளே ஓகே இவர் இன்னும் லாகின்ல தான் இருக்கார், இவருடைய ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணு அந்த மாதிரி பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். இது போய்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் யூசர் லாக் அவுட் பண்ணும்போது சர்வர் சைடு செஷன் டெலீட் ஆயிரும், கிளைண்ட் சைடு குக்கி டெலீட் ஆயிரும். இதுதான் குக்கியோடைய ஃபுல் ஃப்ளோ. ஸோ எதுக்கு குக்கி யூஸ் ஆகுதுன்னா, முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தான் யூசர் ப்ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி செஷன் சர்வரில் செஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிளைண்ட் சைடில் இருக்கிற ஒரு டெம்பரரி டோக்கன். இந்த குக்கி 2 டைப்பு, செஷன் குக்கி, பர்சிஸ்டன்ட் குக்கி. செஷன் குக்கின்னு என்னென்னா யூசர் லாக் அவுட் பண்ணோடனே ப்ரௌசர்லேருந்து டெலீட் ஆயிரும், ப்ரௌசர் லோக்கல் மெமரியிலேருந்து. பர்சிஸ்டன்ட் குக்கி அப்படி கிடையாது. ப்ரௌசர் அதாவது யூசரே லாக் அவுட் பண்ணலைன்னா கூட, இல்லை ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டா கூட, அந்த பர்சிஸ்டன்ட் குக்கிங்கிறது ப்ரௌசருடைய மெமரியில் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது குக்கி டைப்ஸ். இது நான் சொன்ன ஃப்ளோ தான். சர்வர் லாகின் ரெக்வஸ்ட் வந்தோடனே ஒரு செஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த செஷனுக்கு ஒரு குக்கி செஷன் ஐடியை குக்கியாக ரிட்டர்ன் பண்ணும். ப்ரௌசரில் அதை கிளைண்ட் ஸ்டோர் பண்ணிக்கும். ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் அந்த குக்கியை அனுப்பி இது பண்ணிக்கும். ஓகே, இப்போ சர்வலெட்டில் குக்கி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ் ஒன்று இருக்குது, javax.servlet.http.cookie சொல்லி. இது குக்கிக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வலெட்டில் என்ன பண்ணுறோன்னா, இந்த கோட் பாருங்கள், ஒரு புது குக்கி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் வித் யூசர் நேம், ஏதோ ஒரு ஆட்ரிபியூட், அது செஷன் ஐடி, சர்வர் இருந்தால் செஷன் ஐடி, ஏதோ ஒன்று வச்சு நம்ம குக்கி க்ரியேட் பண்ணி பார்க்குறோம். சர்வர் இதே கோட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம தானே கோட் எழுதுகிறோம். பேக்கெண்டில் இப்போ லாகின் பண்ண உடனே ஒரு செஷன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த செஷன் ஐடியை குக்கியாக ஸ்டோர் பண்ணோம்னா டெவலப்பர் இப்படி தான் எழுதி ஆகணும். அது எப்படி குக்கி க்ரியேட் பண்ணுறதுங்கிற கோடு தான் இது. ஒரு குக்கி க்ரியேட் பண்ணுறோம், இந்த இடத்துல யூசர் நேம் பேரில் செஷன் ஐடிங்கிற பேர், அந்த ஆக்சுவல் செஷன் ஐடி இங்கே கொடுத்து ஒரு குக்கி க்ரியேட் பண்ணிட முடியும். அதில் மேக்ஸிமம் ஏஜ், அந்த ஏஜ் எவ்வளோ நேரத்துக்கு அங்கே இந்த குக்கி டெலீட் ஆகாமல் இருக்கணுங்கிறத சொல்கிறது. ஸோ ஆட் குக்கி, அப்புறம் யூசருக்கு அந்த குக்கியை சென்ட் பண்ணுறோம். இது குக்கி க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு. அடுத்தது ஒரு ரெக்வஸ்ட் வருது. அந்த ரெக்வஸ்ட் சர்வலெட்டுக்கு வருது. அந்த ரெக்வஸ்ட்டை செக் பண்ணுது.
அந்த ரெக்வஸ்ட்டில் என்ன குக்கி இருக்குன்னு செக் பண்ணுது. அந்த குக்கியை வந்து கெட் குக்கீஸ் மூலமாக இருக்கிற எல்லா குக்கியும் ரீட் பண்ணுது. அதில் எந்த குக்கின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுது. அவ்வளோதான். இது வந்து ஃபைனலாக வந்து லாக் அவுட் பண்ணும்போது டெலிட் குக்கி செட் மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் 0 அப்படின்னா உடனே அது டெலிட் ஆயிரும். ரெஸ்பான்ஸில் ஆட் குக்கியில் டெலிட் குக்கி அனுப்பிச்சி விட்டோடனே இந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சோன்னே தான் ப்ரௌசர் ரிசீவ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஏஜ் 0னோடனே ஓகே அதோட டியூரேஷன் முடிஞ்சுன்னு சொல்லி அந்த குக்கியை டெலிட் பண்ணிடும். ஸோ அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், மேக்ஸிமம் 4 KB அந்த சைஸில் தான் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி கிளைண்ட் சைட்லேருந்து நம்ம ஒரு சின்ன டெம்பரரி டோக்கனாக இதை வச்சுருக்கனால சர்வர் சைடு ப்ராசஸிங் லோடு குறையுது. ஆனால் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ், ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. நிறைய இடத்துல வந்து குக்கி ஹைஜாக்கிங் இந்த மாதிரி சில திங்ஸ்லாம் நடக்கும். எங்கே அப்படின்னா ப்ரௌசரில் இருக்க குக்கியை வந்து சில இன்ட்ரூடர்ஸ் வந்து இதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி யூஸரும் வந்து குக்கீஸை வந்து ப்ரௌசரில் டிசேபிள் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோவே பாதிக்கும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.